அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதமான இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 62, குறள் எண் 62, அதிகாரம் 7, மக்கட்பேறு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பழிக்கப்படாத சிறந்த பண்புடைய மக்களை பெறுவாரானால் அவனுக்கு வருகின்ற 7 பிறப்புகளிலும் தீயவை அணுகா என்கிறார். அதாவது கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணங்கி பண்புடைய மக்களை பெற வேண்டும். அப்படி பண்புடைய மக்களை பெற்றால் அவர்கள் 7 பிறவிகளிலும் அவர்களுக்கு 7 பிறவிகளிலும் துன்பம் அணுகா, தீயவை அணுகாது என்கிறார். அதாவது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது திருவள்ளுவர் வாக்கு ஏற்கனவே இருக்கிறது. அப்படி அன்போடும் பண்போடும் நிறைந்த இல்லற வாழ்க்கையில் பிறந்த மக்களுக்கு நிச்சயமாக பண்போடுதான் அவர்கள் இருப்பார்கள். அப்படி பண்போடு இருப்பார்களே ஆனால் அவனுக்கு 7 பிறவிகளிலும் தீயவை அணுகாது. 7 பிறவிகளிலும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பரப்பியுள்ளார். அதனால்தான் உலகமெல்லாம் 58 மொழிகளில் விளங்கி கொண்டிருக்கிறது திருக்குறள். எப்படி பாருங்க, எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அவர் மறக்க முடியாத மனிதர், மறுக்க முடியாத புலவருங்க அவர். அதனால் யாரும் எதுவும் தட்டி பேசவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவ்வளவு அற்புதமான குறள் திருக்குறள். அடுத்து நம்ம இலக்கிய இன்று ஒரு புத்தகத்தை ஆராய்வோம். அந்த புத்தகம் அந்த புத்தகம் நான் சார்ந்திருக்கும் நகைச்சுவை மன்றத்திலே தலைவராகவும் செயலாளராகவும் இருக்கும், அதாவது கலைமாமணி முனைவர் தமிழ் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய இலக்கிய சாரல். என்னை பொறுத்தவரை இது இலக்கிய சாரல் மட்டுமல்ல, இலக்கிய நீரூற்றே என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு நனைய வைக்க வேண்டும். இதற்கு யார் அணிந்துரை எழுதியிருக்கிறார் என்றால், நமது மண்வாசகத்தினுடைய மாத இதழ் வருதல, அதனுடைய ஆசிரியர் திருமலை அவர்கள், திருமலை MABL அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறாருங்க. அதையும் நான் உங்களுக்கு முதலில் இந்த புத்தகத்தை நான் என்ன என்றதை உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிடுகிறேன். எனக்கு இந்த அலைபேசியில் வாய்ப்பு நிறையா இல்லை. கொஞ்சம் 7 நிமிஷம் பேசிட்டாலே அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சிறிதாக சொல்லிவிட்டு அவருடைய இதையும் சொல்கிறேன். முதல் கட்டுரையே தொல்காப்பியத்திலே ஆரம்பிக்கிறது. அதாவது தொல்காப்பியத்திற்கு முன்பு தொல்காப்பியம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தமிழ் மக்கள் பண்பாடுடன் வாழவில்லை, களவொழுக்கத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஏன்னால் அதாவது
பொய்யும் வலுவும் தோன்றியபின் ஐயர் யாத்தனர் கரணம். ஐயர் என்பவர் சிறப்பானவர். கரணம் என்பது திருமணச் சடங்கு. யாத்தனர் என்பது உருவாக்கினார். பொய்யும் வலுவும் நிறைந்தபின் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது இந்த இந்த தொல்காப்பியத்தினுடைய வரிகள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி கடவுளுக்கம் இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது. தொல்காப்பியர் இலக்கணத்திற்கு மட்டும் வரையறுக்கவில்லைங்க, அவர் திருமண சடங்கையுமே உருவாக்கி இருக்கிறார். அதற்கு பின் தான் திருக்குறள். முதல் தொல்காப்பியர் தான், அதுக்கப்புறம் தான் திருக்குறள். அதனை அற்புதமாக எழுதியிருக்கிறார் இந்த நூலாசிரியர். திருக்குறளையும் ஆசிரியர் பல இடங்களில் அற்புதமாக தொகுத்து வழங்கியுள்ளார். தேவைப்பட்ட இடங்களில் திருக்குறளையும் வழங்கியுள்ளார். இந்நூல் இலக்கிய சாரல் மட்டுமல்ல, மொத்தத்தில் இந்நூலில் இலக்கியம் நீரூற்று போல் வழிந்துள்ளது என்றே குறிப்பிடலாம். என்னை பொறுத்தவரை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதை படித்து பாருங்கள். அதாவது இலக்கிய சாரல் தொல்காப்பியத்தில் துவங்கி நூலகத்தில் முடியும் 10 கட்டுரைகளும் இலக்கியம் வாயிலாக இலக்கணம், இலக்கியம், ஆய்வு, ஆன்மீகம், தமிழர் மரபு, வாழ்வுக்கு வழிகாட்டுதல், வரலாறு, நகைச்சுவை என பல விஷயங்களை பேசுகிறது. இந்த புத்தகத்தை வாசிப்பவர் எவராயினும் இலக்கிய சாரலில் இன்முகத்துடன் நனைவார்கள் என்பது திண்ணம் என்கிறார் நமது மண்வாசத்தினுடைய மாத இதழினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய பா. திருமலை MA BL மூத்த பத்திரிகையாளர், மதுரை அவர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.